உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவள செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். இலங்கையில் வெள்ள நிவாரணத்துக்கு காலாவதியான பொருட்களை பாகிஸ்தான் அனுப்பியுள்ளது தெரிய வந்துள்ளது. எதிர்வரும் 4ஆம் தேதி முதல் நாட்டில் மீண்டும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியான மழை காரணமாக 12,691 குடும்பங்களைச் சேர்ந்த 39,193 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த மகாத்மைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. தற்பொழுது நிலவும் தொடர் மழை காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் குளங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வான்பாய தொடங்கியுள்ளதுடன் இதனால் தாழ்நில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி இருப்பதாக தெரிய வந்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளில் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் ஷெர்லி குமார இதனை தெரிவித்துள்ளார். வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தில் மூழ்கியுள்ள பகுதிகளில் உள்ள கிணற்று நீரை பருகுவதை தவிர்க்குமாறு சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார். அனர்த்தம் ஏற்பட்ட நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்துள்ள இத்தருணத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர காவல ஊடக பேச்சாளரும் உதவி நகர காவல அத்தியட்சருமான FU புஷ்லர் தெரிவித்துள்ளார். பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதி 2ஆக பிளவுபட்டிருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது. அண்மைய நாட்களாக பெய்த மழை காரணமாக நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் பொது குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு A35 வீதியான வட்டுவாகல் பாலம் 2 துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்ந்து வருகின்றது. இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கின்றது. மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பணிகள் நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் பகுதிகளில் ட்ரோன்களை இயக்குவதை தவிர்க்குமாறு இலங்கை விமானப்படை பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள SLAE அங்கீகரிக்கப்பட்டதாகவோ அல்லது அங்கீகரிக்கப்படாததாகவோ இருந்தாலும் வான்வெளியில் ட்ரோன்களை இயக்குவது விமான பாதைகளில் தலையிடக்கூடும் என்றும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் சீர்குலைக்கும் துயரமான விமான விபத்துக்கு வழிவகுக்கும் என்றும் கூறியுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த விமானப்படைக்கு சொந்தமான வானூர்தி ஒன்று விபத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. வெண்ணப்புலம் மற்றும் லுணுவிலா அண்மித்த பிரதேசத்தில் பெல் 212 ரக வானூர்தி இவ்வாறு விபத்துக்குள்ளாகி இருந்தது. வங்காள விரிகுடாவில் ஒரே நேரத்தில் 2 சூறாவளிகள் உருவாகுவது புவி வெப்பமடைவதன் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். உலகிலேயே வேகமாக வெப்பமடையும் வரும் வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடல் கருதப்படுகின்றது. சீன குடிமக்களின் பல பிரிவுகளுக்கு 30 நாட்கள் வரை ரஷ்யாவுக்கு விசா இல்லாத அனுமதியை வழங்கும் ஆணையில் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் கையெழுத்திட்டுள்ளார். சுற்றுலா பயணிகள், வணிகர்கள், கல்வியாளர்கள், கலைஞர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பல பிரிவினர் இதனால் பயன்பெற முடியும். மாசி 2022 ரஷ்யா பல்லாயிரக்கணக்கான வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு சில நாட்களுக்கு முன்பு புடினும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கும் வரம்புகள் இல்லை என்ற புதிய கொள்கையின் அடிப்படையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஈரானில் உள்ள மிகப்பெரிய உலோக சுரங்கங்களில் ஒன்றாக ஒரு பெரிய தங்க இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாடு அறிவித்துள்ளது. கிழக்கு மாகாண தெற்கு கோரசானில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஷாடன் தங்க சுரங்கத்திலேயே புதிய தங்க இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு எதிராக நடந்து வரும் ஊழல் வழக்குகளில் இருந்து விடுவிக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி ஜாக் ஹெர்ஷாகிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இலஞ்சம், மோசடி மற்றும் நம்பிக்கை துரோகம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் தனித்தனி வழக்குகளை சந்தித்து வருகின்றார்.
கஸ்பியன் குழாய்வழி கூட்டமைப்பின் கருங்கடல் முனையத்தை தாக்குவதை நிறுத்துமாறு மத்திய ஆசிய நாடான கசகஸ்தான் உக்ரைனிடம் கோரிக்கை வைத்துள்ளது. குறித்த முனையத்தில் உலகளாவிய எண்ணெய் தேவையில் ஒன்றுக்கும் அதிகமாக கையாளப்படுவதாக தெரிய வந்திருக்கின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ஒருநாள் கிரிக்கெட்டில் அதிக முறை 100 ஓட்டங்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த இரண்டாவது கூட்டணி என்ற சாதனையை ரோஹித் சர்மா, விராட் கோலி படைத்துள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட்டில் மீண்டும் விளையாட உள்ளதாக வெளியான தகவல்களுக்கு விராட் கோலி விளக்கமளித்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி கடந்த மே மாதம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தது ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளித்திருந்தது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு செய்தியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.